இலங்கையின் வரலாறு ஆதி தொன்மையானது. ராமாயணம் என்கின்ற மகாகாவியம் நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலப்பரப்பை கொண்டது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சகல வளமும் மிக்க இந்த கலாபூமியை ஆட்சி செய்தவர் ஒரு மகா வீரனாக இருந்த போதிலும் வீணை என்கின்ற இசைக்கருவியை தனது தேசிய கொடியில் பதித்து வீரம் மட்டுமல்ல, வீணை நரம்புகளும் இறைவனை மயக்கும் இனிய நாதமும் தன் நரம்புகளிலே கொண்டவனாக விளங்கினான். அவன் தசக்ரீவன் என புகழ் பெற்று எமது தமிழர்களின் முப்பாட்டனுக்கும் கொப்பாட்டனாகிய ராவணீஸ்வரன் என்ற ஈஸ்வர அந்தஸ்தை பெற்ற பெருமைக்குரியவன். மகாவீரனாய் வீணை வெட்டி கானம் இசைப்பதில் மகா வித்தகனாய் எண் திசையும் நடுங்க வைக்கும் தவமேன்மை மிக்கவனாய் ஈரேழு உலகங்களையும் ஆட்சி செய்தவனாய் சகல கலைகளிலும் சாஸ்திரங்களிலும் நிகரற்றவனாய் விளங்கினான் என்பது காவியங்களில் போற்றப்படும் விடயமாகும். அவனது புகழ் பிரபஞ்சம் தழுவியது என்பார்கள். அவனிடம் அதிசக்தி வாய்ந்த புஷ்பக விமானம் இருந்ததாக காவிய ராமாயணம் கூறுகின்றது. ஆனாலும் இத்தகைய மாவீரனை, மகா கலைஞனை, இறைவனையே தன்வசமாக்கிய வல்லமைக்குரியவனை, ஈஸ்வர பட்டத்தை பெற்றவனை ஒரு கொடுமையான அரக்கனாக ராமாயண ராமகாவியத்தில் பதியப்பட்டுள்ளது. இது சரியா, சாத்தியமானதா என்பது இன்று வரை தமிழர்கள் நெஞ்சில் எழும் கேள்வியாகும். ஆனாலும் ராவணன் என்கின்ற மாவீரனின் பாத்திரம் இல்லாத ராமகாவியம் இல்லை என்பதுதான் உண்மை. Pushbaga.